நீலகிரி மாவட்டத்தில் 6வது நாளாக பலத்த காற்றுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு. கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவலாஞ்சியில் 11.4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்களில் எத்தகைய மழை பதிவாகி இருக்கிறது? முழு விவரம் என்ன? நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 6வது நாளாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் இன்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து கனமழை பெய்யும் என ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 11.4 சென்டிமீட்டர் மழையும், அதேபோல் அப்பர் பவானியில் 10.2 சென்டிமீட்டர் மழையும், பந்தலூரில் 6 சென்டிமீட்டர் மழை, கூடலூர் மற்றும் மேல்கூடலூரில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், குந்தாவில் 4 சென்டிமீட்டர் மழை மற்றும் உதகையில் 1 சென்டிமீட்டர் மழை என மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கடந்த 24 மணி நேரத்தில் 90 சென்டிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. தொடர்ந்து உதகையில் 6வது நாளாக பலத்த காற்றுடன் கூடிய பெய்து வரும் மழை காரணமாக சாலைகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டும் மரங்கள் விழுந்தும் வருகின்றன. கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன. இதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டு மின் விநியோகமானது பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை அப்புறப்படுத்தும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர், மின்வாரிய துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தமிழ்நாடு தேசிய மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதால் இப்பகுதிகளில் 42 பேரிடர் மீட்பு குழுவினர் மாவட்ட நிர்வாகம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல 450 முகாம்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிய மாவட்ட நிர்வாகம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அவசர உதவிகள் தேவைப்பட்டால் 1077 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகமானது அறிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது? மேலும் மழையால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை சீர் செய்ய எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.